ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து இந்த அமர்ராஜா பேட்டரிஸை இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அமர்ராஜா பேட்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1392 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ 600 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா அந்த சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை பற்றி மறந்துட்டோம். அந்த ட்ரெண்ட்லேருந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியாக வந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்க்கும்போது அந்த பார்ட்டியோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி ஆச்சு. 1600 ரூபாலாம் டச் பண்ணிச்சு. அடுத்தது இவங்களோட 52 வீக் ஹை பார்க்கும்போது 1775 ரூபா அது வரைக்கும் போச்சு. அதுலேருந்து இறங்கி இப்போ 1392 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு, ஒரு 4% மேலே. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம ஸ்லோவாக என்ட்ரி கொடுக்கலாம். பட் இப்போ இந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி கொடுக்க முடியாது. ப்ரைஸ் ட்ரெயினிங்ஸ்லாம் பார்க்கும்போது 26 இருக்குது பி ரேஷியோ. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் வந்து 3.75 இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வேடிக்கை தான் பார்க்கணும். ஆல்ரெடி 600 700 நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இந்த 1775 போச்சு. அந்த ரேஞ்சிலாம் நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வெயிட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துச்சுன்னா ஒரு 1100 இல்லைனா ஒரு 1000 கீழே வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து டெஃபினட்டாக என்ட்ரி கொடுக்கலாம். அது மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் கேட்குறீங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் 497 ரூபா இருந்துச்சு. அதோட 50 வீக் 620 ரூபா. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஆனால் அது வேல்யூஷன் நம்ம அமர்ராஜா பேட்டரிஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட வேல்யூஷன் வந்து ஹையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ அவங்களோட ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் வந்து 48 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 3.28 இருக்குது. ஸோ இப்போதைக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் வாய்ப்பு இல்லை. அமர்ராஜாஸோட பேட்டரிஸ் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கீழே வந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக என்ட்ரி கொடுக்கலாம் ஸ்லோவாட்டு. மோரலாட்டு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெயிட் பண்ணலாம் அமர்ராஜா பேட்டரிஸில். நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸுக்கு சுவிட்சர்லாண்டில் ஒரு சப்சிடரி இருக்குது, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் SA. அந்த கம்பெனியில் வந்து இவங்க ஒரு 62 லட்சம் நான் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நாமினல் வேல்யூ $100 வந்து $100 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 27 வந்து அப்டேட்டு. ஸோ இந்த ஃபண்ட் இவங்க இன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் SAல வந்து ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த ஹாலியன் குரூப்போட நார்த் ஸ்டார் சுவிட்சர்லாண்ட் SARL அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்க கம்பெனியோட அந்த ஹாலியன் குரூப்போட நிக்கோட்டினல் அதை ரிலேட்டட் பிராண்ட்ஸ் அந்த பிராண்ட்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டு டோட்டல் பார்க்கும்போது $640 மில்லியன் இருக்குது. 500 மில்லியன் கிரேட் பிரிட்டியன் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட். இந்த நிக்கோட்டினல் அண்ட் அதர் ரிலேட்டட் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு இந்த $640 மில்லியன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பரில் தான் 26 ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு 28 லட்சம் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி விதிச்சிருந்தாங்க மெக்சிகன் ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அது வந்து MXN 6,51,420 அந்த வேல்யூவில், நம்ம இந்தியன் வேல்யூவில் வந்து 28 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணி அபராதம் விதிச்சிருந்தாங்க. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 6,749 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஷேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6,500 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 6,500 கீழே வந்துச்சு. நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,700 தாண்டிட்டு எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு வெயிட் பண்ணலாம் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஒரு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. லாங் டேர்முக்கு ஃபார்மா செக்டரில் அந்த ஸ்டாக் ஒரு வேல்யூ ஸ்டாக்காக தான் இருக்குது. இது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ஷேருக்கு வந்து 40 அனாலிஸ்டில் 13 அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 9 அனாலிஸ்ட் வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 18 அனாலிஸ்ட் வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ மோராட் இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ஷேரை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த ஷேர்லாம் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு அப்படி கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. பட் சில நியூஸு, அதாவது இந்த சாட்டர்டே சண்டே அந்த நியூஸ் பேஸில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன்று டாடா மோட்டார்ஸ். ஏன் டாடா மோட்டார்ஸ்னா அவங்க செப்டம்பர் 28 நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆமாம், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. 9,000 crores இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த JLR கார் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஃபோக்கஸில் இருக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாகவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த DBR ஷேர் எல்லாமே ரீசெண்டாட்டு எல்லாருக்குமே அலர்ட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபோக்கஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஞ்ச் ரோவர் SUV ரத்தம்போர் அப்படிங்கிற ஒரு எடிஷன் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து லக்ஸரி SUV செக்மெண்ட்டில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து
ஜஸ்ட் 12 யூனிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரைஸ் பார்க்கும்போது 4.98 crores வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் ஆட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த லக்ஸரி காருக்கு. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னா முன்னாடியே புக் பண்ணிடணும். ஏன்னா வெறும் 12 யூனிட்ஸ் தான் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காரை பார்த்தாலே தெரியும். ரேஞ்ச் ரோவரில் ரத்தம்போர், ரேஞ்ச் ரோவர் எஸ்யூவி ரத்தம்போர் அப்படிங்கிற நேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்யூவியில் வந்து ஒரு லக்ஸரி காராக இருக்குது. இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் வந்து 1 million ஆனுவல் சேல்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இயர் 30ல். ஸோ ஹைப்ரிட் எல்லா செக்மெண்ட்லையும் இவி ஹைப்ரிட் இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து 1 million கார் சேல்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆனுவல் சேல்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 30ல் வந்து அட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸானு பஞ்சு இந்த மாதிரிப்பட்ட எஸ்யூ கார்லாம் இவங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 24லேருந்து 1 million யூனிட் சேல்ஸை வந்து ஃபினான்ஷியல் 30ல் டார்கெட் பண்ணுறாங்க. சிஏஜிஆர் growth வந்து 9.44% அந்த ரேஞ்சில் வச்சு டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. எஸ்பிஐயோட ஷேர்மேனாக இருக்கிற இந்த ஷெட்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஷெட்டி வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்து அதாவது நிறைய இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணி அவங்களோட டெபாசிட்டை வந்து க்ரோத் பாதையில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாட்டே பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்ஸ் எல்லாமே டெபாசிட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த டெபாசிட்ஸ் குறிப்பாட்டு அவங்க அந்த பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் தான் ப்ராசஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50% ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து டிஜிட்டல் சேனல் மூலம் மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 60,000 சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் இதை தான் ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க் வந்து நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் 1 lakh crore ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் நெட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 24ல் 61,077 கோடியாக இருந்துச்சு. 21.59% growth காமிச்சிருக்கு இந்த பேங்க். ஸோ மோரட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் இப்போ டெபாசிட்டை கவர்றதுக்கு வேண்டி நியூ இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐயோட சேர்மனாக இருக்கிற சிஎஸ் செட்டி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நாளைக்கு மார்க்கெட்டில் எஸ்பிஎம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு வந்து யூஎஸ் ஹெல்த் ரெகுலேட்டர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் ஒரு ஜெனரிக் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து அப்ரூவல் வந்து யூஎஸ் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த என்சுலைட்டமைட் கேப்சூல்ஸ் 400 mg அந்த வேரியண்ட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த என்சுலைட்டமைட் கேப்சூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் ரிசெப்டர் இன்ஹிபிட்டர் இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸ் குறிப்பாட்டு மெட்டாஸ்டேட்டிக் கேஸ்ட்ரேஷன் ரெசிஸ்டன்ட் ப்ரோஸ்டேட் கேன்சர் இந்த செக்மெண்டோட பேஷண்ட்ஸுக்கு தான் அந்த என்சுலைட்டமைட் கேப்சூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியாக இருக்கிற மொரையா அகமதாபாத் அங்கே வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எல்என்டி செமிகண்டக்டர் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சிப் மேனுஃபேக்சரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த சிப் மேனுஃபேக்சரிங் மூலமாட்டு $50 million $1 billion வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இந்த ரேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்லேருந்து எல்என்டி செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ்லேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்என்டி செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்டுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் வர டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மண்டே செப்டம்பர் 30 ஏடிஎஸ் டயக்னோஸ்டிக்ஸ் லிமிடெட் வந்து ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1.2 rupees. அதுக்கான எக்ஸ் டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 வருது. நாளைக்கு மார்க்கெட்டில் மண்டே வருது. அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4 ஆசிலியா சொல்யூஷன் இந்தியா லிமிடெட் அவங்க வந்து ஃபைனல் டிவிடெண்ட் 40 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 4 இதுக்கான ரெக்கார்ட் டேட் இருக்குது. அதே மாதிரி கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் அவங்களும் 0.2 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் அக்டோபர் 4 இருக்குது. கிளாசிக் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அவங்க போனஸ் ஷேர் 5:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 4. சிக்கார் லீசிங் அண்ட் ட்ரேடிங் லிமிடெட் இவங்க 3:1 அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 4 சொல்கிறாங்க. இன்டிகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 ரூபாய் இருக்கிறத வந்து 1 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஃபேஸ் வேல்யூ. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 1 சொல்கிறாங்க. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பட் லிமிடெட் அவங்களும் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 5 ரூபாய் இருக்கிறத 1 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அக்டோபர் 4 ரெக்கார்ட் டேட்டு. ரியல் ஈகோ எனர்ஜி லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 10 ரூபாய் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 4 சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் போனஸ் ஸ்பிளிட் டிவிடெண்ட் அதுக்கான ரெக்கார்ட் டேட் உள்ள ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த வருஷத்தில் 2024 இந்த 9 months வந்து கிட்டத்தட்ட 1,245 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இதில் பார்க்கும்போது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் செப்டம்பரில் வந்து மட்டுமே கிட்டத்தட்ட 57,359 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் பயர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா சொல்லுது. ஆகஸ்ட்டில் எஃப்ஏ வந்து பார்க்கும்போது 7,322 கோடிக்கு வந்து ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அதே ஜூலையில் வந்து பார்க்கும்போது மந்த் ஆன் மந்த் பேசிஸில் ஜூலையில் வந்து பார்க்கும்போது அவங்களோட டோட்டல் பர்ச்சேஸ் வந்து 32,359 கோடியாக இருந்துச்சு. ஜூனில் வந்து நெட் பையர்ஸாக இருந்தாங்க 26,565 கோடியாக இருந்துச்சு. ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. ஏப்ரலில் 8,671 கோடிக்கு விற்றுருந்தாங்க. மேல 25,586 கோடிக்கு வந்து நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அதெல்லாம் வச்சு விற்றுருந்தாங்க. ஃபெப்ரவரியில் நெட் பையர்ஸ் 1,539 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. மார்ச்சில் 30,098 கோடிக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ஜான்வரியில் பார்க்கும்போது 25,744 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோராட்டி இப்போ பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த செப்டம்பரில். ஸோ 9 மந்த்ஸில் கிட்டத்தட்ட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,00,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த SU-30 MK இன்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சு அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஆர்டர் கிடச்சிருந்துச்சு இந்த SU-30 MK ஃபைட்டர் ஏர்கிராஃப்டில் வந்து. ஸோ இப்போ அந்த ஏர்கிராஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிக அளவில் அந்த அட்வான்ஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டி இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க இந்த அசோக் லைலாண்ட் ஷேரை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. அசோக் லைலாண்ட் ஷேர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த அசோக் லைலாண்டு. பட் நான் லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணது 115 ரூபா வரைக்கும் தான் அந்த அசோக் லைலாண்ட் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 264 ரூபா வரைக்கும் ஒரு 52 ஹை டச் பண்ணிச்சு. அதில் வந்து 239 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அசோக் லைலாண்டில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஏன்னா நான் வந்து 115 ரூபாவில் கன்சிடர் பண்ணேன். இப்போ அது 239 ரூபாவில் கிட்டத்தட்ட ஒரு டபுள் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். அசோக் லைலாண்டில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 160 170 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா அசோக் லைலாண்டில் எகைன் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸ் இனி அக்டோபர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்தால் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஸ்டாக்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம் அசோக் லைலாண்டில். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூண்டாய் ஐபிஓ பற்றி கேட்குறீங்க. அது வந்து மிட் அக்டோபரில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ விரைவில் டேட் ரிலீஸ் ஆகும். பட் என்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலை. ஐபிஓட வேல்யூ 20,000 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் பாதியில் வந்துடும் நினைக்கிறேன். ப்ரைஸ் பேண்ட் வந்து 1,800 ரூபா வரைக்கும் ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஸோ வெயிட் பண்ணலாம். நான் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரல, வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.